சினிமா படப்பாணியில் நகலும் ஆக்கிரமிப்பு. அத்துமீறும் திருப்பூர் 15 வேலம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ஜூபிட்டர் கிளாத்திங் எனும் தனியார் நிறுவனம். கொதித்து எழுந்த அப்பகுதி மக்கள். அனைவராலும் வியக்கக்கூடிய திருமுருகன் பூண்டி நல்லாறு. உரிய நடவடிக்கை எடுக்க கூறி அப்பகுதி மக்கள் போராட்டம். திருப்பூர் மாவட்டம் 15 வேலம்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ஜூபிட்டர் கிளாத்திங் என்ற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வரும் நிலையில் அதன் அருகே 150 அடி அகலம் கொண்ட நல்லாறு ஓடி வருகிறது. ஆற்றின் கரையோர பகுதியில் சுமார் 250 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஜூபிட்டர் எனும் தனியார் நிறுவனம் ஆற்றின் மற்றொரு கரையோர பகுதியில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் 40 அடி அகலத்தில் அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆற்றை தூர்வாரி சாலை அமைத்துள்ளதை கண்டித்து அப்பகுதியில் வசிக்கும் தேமுதிக பகுதி செயலாளர் ஆனந்த் என்பவர் தலைமையில் போராட்டம். ஜூபிட்டர் நிறுவனத்திற்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது. தகவல் அறிந்து வந்த காவல்துறை ஆய்வாளர் மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளனர். இருக்குது. நாங்கள் சொன்னோம் ஜூபிட்டர் காம்பவுண்டுக்கு இது வரைக்கும் இவங்க வந்து தள்ளிட்டே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ ஏன் நீங்கள் அனுமதி இப்போ வந்து ஆறு அந்த இடத்துல வந்து 180 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த இடத்துல ஒரு 60 அடி கூட இல்லைங்க, குறுகிருச்சு. இந்த காரணத்தினால வந்து இது சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து திருப்பூர் மாநகராட்சி 10வது வார்டு அம்பேத்கர் நகருங்கிற பகுதியில் வந்து கடந்த 45 ஆண்டுகளாக நாங்கள் வந்து ஒரு 210 குடும்பம் வந்து வசித்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 210 குடும்பங்கள் வந்து 45 ஆண்டுகளாக வசிக்கும் போது இப்போ ஒரு குடிசை மாற்று வாரியத்திலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 80 வீட்டில் வந்து ஒரு 40 வீட்டுக்கு மட்டும் எடுக்க சொல்லி அலர்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சாதாரண ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் எங்களோட குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் எங்களை வந்து மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆறு வந்து நல்லாருங்கிற ஆறுத்தில் தான் வந்து நாங்கள் அந்த கரையோடு தான் இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இருந்த போதும் எங்களை எடுக்க சொல்கிற இந்த அரசாங்கம் அதற்கு நேர் வலதுபுறம் இருக்கின்ற இந்த ஜூபிட்டர் கினிட்டிங் கம்பெனிக்காரங்க வந்து ஏற்கனவே அவங்களோட சர்வே நிலத்துக்கு மீறி வந்து அந்த நல்லாறு ஆக்கிரமிப்பு பண்ணி காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்கிறாங்க. அது நீங்கள் கண்கூட இதை வந்து பாருங்கள். இந்த காரணத்தினால ஆறு வந்து குறுகிய அளவு வந்து அதோட நிலத்தை வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் சைடு வந்து சர்வே எடுத்து இப்போ பொதுமக்களை வந்து அரசாங்க அதிகாரிகள் எங்களை வந்து காலி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வந்து நீங்கள் அரசாங்க அதிகாரி உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதனால் எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம், படிக்கிற பசங்க எந்த இதுக்கும் அனுப்ப மாட்டோம், நாங்கள் வேலைக்கு செல்ல மாட்டோம். இது வந்து உடனடியாக நீங்கள் வந்து அரசாங்க அதிகாரிகள் குறிப்பாக இந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை வந்து இந்த இடத்துக்கு வரணுங்கிறத இந்த நியூஸ் வாரியாக நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். பொதுமக்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். எங்களுக்கு உடனடி நடவடிக்கை தேவை.
மேலும் இது சம்பந்தமாக கடந்த திங்கட்கிழமை அன்று கலெக்டர் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று ஆட்சியர் அவர்களை நேரடியாக பார்த்து பொதுமக்கள் நாங்கள் 60 பேர் சேர்ந்து 60 குடும்பங்கள் சேர்ந்து தங்களோட கோரிக்கையை வந்து வச்சுட்டு வந்திருக்கிறோம், அதிகாரியும் கணக்கு எடுத்து வரேன்னு இருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லி கேட்டு வரும்போது எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து நாங்கள் இங்கே காமிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆப்போசிட் அந்த என்ன நடக்குது இந்த ஆற்று ஓரத்தில் எந்த உண்மையான சர்வே எடுத்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்த கொடுத்து எங்கள் இந்த நடவடிக்கையிலேருந்து இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையிலேருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு வாழ்வாதாரமாக நாங்கள் எதிர்பார்க்குற எங்கள் கோரிக்கையை ஏற்று எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுக்க வேண்டும் தமிழக அரசிற்கு இதன் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.